மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜ மார்க்கத்தின் 10 நியமங்களின் விரிவுரை. இந்த புத்தகத்தில் நியமம் 1 பார்த்துட்ருக்கோம். பொதுவாக மக்கள் ஆன்மீக பயணத்தினுடைய இறுதி லட்சியமாக சத்திய நிலையை சொல்கிறாங்க. ஆனால் சத்திய நிலை அப்படிங்கிறது இறுதி இலக்கு கிடையாது. அது இறுதியான நிலை கிடையாது. அதுக்கு அப்பாலேயும் ஒரு நிலை இருக்குது. அதுதான் தம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை. இந்த நிலை உண்மையான ஒரு யோகி அடைய தகுந்த ஒரு நிலை. இதுவரைக்கும் போனது யாருமே கிடையாது. இந்த நிலை வரைக்கும் போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சத் அப்படிங்கிற ஒரு நிலையை ஈஸியாக அடைஞ்சிடலாம். ஆனால் தம் அப்படிங்கிற நிலையை அவ்வளோ சுலபத்தில் யாராலையும் அடைய முடியாது. ஏன்னா அதுக்கப்பால் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய ஆரம்ப இடமாக சொல்லப்படுறதும் அந்த தம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை தான். அந்த நிலையிலேருந்து தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். திருப்பி நாம் போய் சேர்ற இடமும் அந்த நிலை தான். அப்போது ஆரம்பம்தான் நமக்கு முடிவாகுது. இதை தான் மாஸ்டர் தலைகீழ் மாற்ற தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. சத் அப்படிங்கிறது தம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையினுடைய ஒரு கோலம் தானே தவிர வேறு எதனுடையதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆரம்பம் முடிவு அப்படின்னு சொல்லி 2 முனைகளை நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது ஆரம்பம்தான் சத்து, முடிவு தான் தம் அப்படின்றத தலைகீழாக மாற்றினோன்னா ஆரம்பங்கிறது முடிவாகுது, முடிவுங்கிறது ஆரம்பமாகுது. இப்போது இந்த 2 வகையிலையும் நடு பகுதியில் எந்த மாற்றமுமே கிடையாது. இந்த 2 முனைகளையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு கற்பனை கோடாக தான் இருக்குது. அதை தான் சத்திய நிலைங்கிறது இறுதி இலக்கு கிடையாது. அதை தாண்டி தம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இருக்குது. அப்போ தம்முனுடைய ஒரு கோலம் தான் சத்திய நிலைங்கிறதே தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இதையே ஒரு கடற்கரையினுடைய ஒரு எக்ஸாம்பிளை நாம் அப்படியே உதாரணமாக எடுத்து பார்த்துக்கலாம். கடற்கரை மணலில் ஆரம்பித்து அந்த கடலினுடைய அந்த தண்ணி அலைகள், அந்த கடல் அலைகள், அந்த கடல் நீர், அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதை நாம் ஒரு சத்திய நிலையாக நாம் நினைக்கிறோம் அப்படின்னும்போது அதிகபட்சம் அந்த தண்ணியினுடைய எண்டு வரைக்கும் நம்ம பார்ப்போம். அப்போது இது வரைக்கும் தான், இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. அந்த தண்ணியினுடைய அந்த முனை வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. சுற்றி இருக்கிற அந்த பரப்புகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நாம் எதுவுமே இல்லை, இதுதான் இறுதி அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். அந்த மணல் பகுதியில் நடந்து போகும்போது கடலினுடைய காற்று, மணலினுடைய வாசனை, அந்த அலைகளினுடைய சப்தம், இது எல்லாமே நமக்கு கேட்குது. அதை எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு அந்த ஆனந்த பரவசம் இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. அப்போது இதை தாண்டி எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மக்கள் வந்துடுறாங்க. இதுதான் இறுதி இலக்கு, இங்கே எல்லாமே கிடைக்குது, எல்லா ஆனந்தங்களும் கிடைக்குது, இதை தாண்டி நமக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் இங்கே மாஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடலினுடைய அடி ஆழம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த கடலினுடைய நடு பகுதியிலிருந்து அடி ஆழத்தை நோக்கி நாம் போகும்போது அங்கே எதுவுமே இருக்கிறதில்ல. ஒரு நிசப்தமான ஒரு சூழல் தான் அங்கே நிலவுது. அந்த மாதிரி அந்த அடி ஆழத்துக்கு போக போக நமக்கு பல நிலைகள் உருவாகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி தான் சத்திய நிலை அப்படிங்கிறதுல நமக்கு எல்லா விதமான உணர்வுகளும் தன்மைகளும் கிடைக்கும். ஆனால் அதை தாண்டி நாம் போகக்கூடிய அந்த தம் அப்படிங்கிற நிலையில் எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல தூய்மை, எளிமை, அமைதி கூட இருக்கிறதில்ல. உண்மையிலேயே அந்த நிலை எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட ஒரு நிலை. பல பிறவிகள் எடுத்து முயற்சி செஞ்சால் கூட கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. அவ்வளோக்கு கஷ்டப்படணும். ரொம்ப பிறவிகள் எடுத்து முயற்சி பண்ணினா மட்டும்தான் இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் மிக உயர்ந்த மகான்கள் கூட இந்த இலக்கை அடையலை அப்படிங்கிறத என்னால் ஒரு தைரியமாகவும் உறுதியாகவும் சொல்ல முடியும். ஒருத்தங்க அடையறதுக்கு ரொம்ப ஏங்கிறதும் அந்த உண்மை வாழ்வான இன்மை நிலைன்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல தான் இருக்குது. அந்த நிலையை அடையறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளுமே நின்றுது. இதை நான் ஒரு தெய்வீக ரகசியமாக வெளிப்படுத்துகிறேன். அப்போது இதுதான் உண்மையான சத்திய நிலைன்னு சொல்லக்கூடிய தம் அப்படிங்கிற நிலை. பெரும்பாலும் மக்கள் இந்த சத்தியத்தை நாடுபவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய முயற்சியால் அடையவே முடியாத போய்விட்ட அந்த உண்மையான சத்திய நிலையினுடைய மையம்தான் இது. இதை யாராலையுமே கண்டு உணர முடியாது அப்படிங்கிறத மாஸ்டர் தெளிவாக சொல்கிறாங்க.
இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம பார்க்குறோன்னும் போது, ஒரு பெரிய வட்டம் போட்டு நடுவில் ஒரு புள்ளி வைக்கிறோம் அப்படின்னா, அந்த புள்ளி தான் தம்னு சொல்லக்கூடிய அந்த மையம், உண்மையான சத்திய நிலை அப்படிங்கிறது. அப்போது அந்த வட்டத்துக்குள்ளே நாம் என்ட்ரு ஆகும்போதே அந்த சத்திய நிலைக்குள்ளே நாம் நுழைஞ்சிடுறோம். அந்த தம் அப்படிங்கிற அந்த நிலையினுடைய பல உணர்வுகள், தன்மைகள் இது எல்லாமே நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்குது. ஒரு அமைதி, ஆனந்தம், எளிமை, பரவச நிலை இது எல்லாமே அந்த வட்டத்துக்குள்ளே நுழையும் போதே நமக்கு எல்லா விதமான நிலைகளும் நமக்கு கிடைக்க தொடங்குது. ஆனால் அந்த வட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாலே நாம் இறுதி லட்சியத்தை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அந்த இறுதி இலக்காக இருக்கிறது. அந்த மையத்துக்கு, அந்த நடு புள்ளிக்கு நாம் போகும்போது அங்கே நமக்கு கிடைக்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தினுடைய உணர்வுகளும் நம்மளை விட்டு போயிடுது. அதாவது எல்லாமே இருக்குது, ஆனால் இருந்தும் இல்லாத ஒரு நிலைங்கிறது நமக்கு வருது. இதுதான் உண்மையான சத்திய நிலை அப்படின்றத மாஸ்டர் சொல்கிறாங்க. பொதுவாக மக்கள் தம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை கொடிய விரோதி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த நிலையில், அதாவது இந்த முழு அறியாமை நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலையில் ஆட்சி செய்யக்கூடிய, அந்த பூரணமாக ஆட்சி செய்யக்கூடிய யாராவது ஒருத்தரை நாம் கூர்ந்து கவனிக்கிறோம் அப்படின்னும் போது, மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அவர் ஒரு சின்ன கைக்குழந்தை மாதிரி தன்னுடைய நிலையை தானே அறியாமல் இருப்பார். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது பிரபஞ்சமளாவிய செயல்பாடுகளாக இருக்கும். அது உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த நிலையில் அவர் இருந்தாலும் வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு வெகுளியாக தான் நம்மளுடைய கண்களுக்கு அவர் காட்சி தருவார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பம்பரம் வேகமாக சுற்றுது அப்படின்னும் போது அதனுடைய மைய புள்ளியை நாம் பார்க்குறோம் அப்படின்னா எந்த செயல்பாடுகளும் ஒரு இயக்கமுமே இல்லாமல் அப்படியே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அதனுடைய செயல்பாடுங்கிறது ரொம்ப வேகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த நிலையை அடைந்த ஒருவர் இருப்பார் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது அதுதான் அந்த சத்து அப்படிங்கிற அந்த அந்த ஒரு நிலையினுடைய ஒரு தொடர்பு கொஞ்சமாக ஏற்படும் போதே தம் அப்படிங்கிற ஒரு நிலையை உணர ஆரம்பிப்பார். அதுதான், அதாவது அந்த வட்டத்துக்குள்ளே போகும்போதே தம் ஸ்டேட்டினுடைய அந்த ஒரு கண்டிஷனை ஒருத்தர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்போது இந்த ரெண்டு நிலையும், அதாவது சத் தம், இந்த ரெண்டு நிலையும் சந்திக்கும் போது இருக்கிற நிலைங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, படைப்புங்கிற அந்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு அடிப்படையாக இருந்த அந்த நிலைக்கு ஒத்தா இருக்கிற ஒரு புதிய நிலை உருவாகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நிலைங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை தான் தலைகீழ் மாற்ற தத்துவம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆரம்பித்த இடத்துலையே திருப்பி போய் முடியறது. பொதுவாக மக்களுடைய மனநிலைங்கிறது எப்படி இருக்குது? இந்த இயற்கையும் அந்த இயற்கை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஸ்தூல உருவிலான அந்த பொருட்கள் பற்றினதுமான ஒரு எண்ணமாக இருக்குது. நிறைய ஆசைகளும் எண்ணங்களும் மக்கள் மனதில் நிறைய இருக்கிறதுனால அதுலேயே சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பிரகாசமாகவும் ஒளி வீசுவதாகவும் இருக்கிற எதை பார்த்தாலுமே மக்கள் அது பக்கம் ஈர்க்கப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு மனிதர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது இருக்கிறதுனால நாம் அந்த சத்து அப்படிங்கிற ஒரு நிலையை இறுதி நிலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது அந்த தம் அப்படிங்கிற அந்த கோலத்துக்குள்ளே நுழையும் போது, அந்த வட்டத்துக்குள்ளே நுழையும் போது, அதாவது அந்த பீச்சுக்குள்ளே போகும்போது நமக்கு ஒரு பரவசமான, ஆனந்தமான, ஒரு கவர்ச்சிகரமான பல விஷயங்கள், அந்த பல தன்மைகள் நமக்குள்ளே உருவாகும். இந்த மாதிரி ஒரு பிரகாசமாக இருக்கிற ஒரு விஷயங்கிறது மாயையே தவிர வேற எதுவும் கிடையாது. அப்போது அந்த பரவச நிலையிலேயே நாம் ஸ்டே ஆகிடக்கூடாது. அதை தாண்டி அந்த இறுதி இலக்கான அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு போகணும், கடலினுடைய அடிய ஆழத்துக்கு போகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது இந்த ஒரு பிரகாசமான பொருளான அந்த மாயையை உயர்வுபடுத்தி பேசுகிறவங்கெல்லாம் சத்திய நிலையிலேருந்து மட்டும் இல்லாமல் ஆன்மீக பிரதேசத்துலேருந்தே வெகு தொலைவில் இருக்கிறாங்க. இதை நான் சொல்லும்போது மக்கள் இந்த விஷயத்தை காதில் வாங்கிக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ தயாராக இல்லாத அளவுக்கு உணர்ச்சியே இல்லாமல் மந்தத்தன்மை அடைஞ்சிருக்காங்க. ஒளி இருள் இது ரெண்டுத்துக்குமே அப்பாற்பட்ட மெய்யான அந்த சத்திய நிலையை யாருமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது.
இதுதான் நம்மளுடைய மிஷினுடைய சின்னத்திலையும் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த தம் அப்படிங்கிற அந்த இறுதி நிலையை தான் நம்மளுடைய மிஷினில் இருக்கிற சின்னத்திலையும் சித்தரித்து சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலேயே அது மனித பூரணத்துவத்தினுடைய ஒரு சரியான நிலை. அந்த நிலையிலிருந்து இறங்குறதோ கீழே விழறதோ சாத்தியமே கிடையாது. இப்படி சொல்லப்படுற அந்த இறுதி நிலையான தம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை தத்துவ சாஸ்திரத்தினுடைய ஒரு நுண்ணிய விஷயம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒளியும் இருளும் இல்லாத இந்த நிலையை மகான்கள் பொதுவாக சத்பத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா அது தவறாகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா மெய்யான சத்திய நிலை அதுக்கு அப்பால் வெகு தொலைவில் இருக்குது. அதாவது சத்பத் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை தாண்டி தான் தம்ன்ற நிலை வருது. அப்போது உண்மையிலேயே சத்பத் அப்படிங்கிறது அதுக்கு அப்பால் வெகு தொலைவில் இருக்கிற அந்த உண்மையான சத்திய நிலையினுடைய ஒரு பிரதிபிம்பம் தான். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் எல்லாருக்குமே வாசகர்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை தரலாம். ஆனால் ஆன்மீக துறையில் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு இந்த விஞ்ஞானத்தை, அதாவது ஆன்மீக விஞ்ஞானத்தை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே தான் நான் இதை எழுதியிருக்கேன். இது எல்லாமே அனுபவத்தில் உணரப்பட்ட ஒன்று. மதங்களினுடைய வரம்புக்குள்ளே இருக்கிறவங்களால இதை பார்க்கவும் முடியாது, புரிஞ்சிக்கவும் முடியாது. இந்த துறைங்கிறது முற்றிலும் வேறுபட்ட ஒரு வழி, வேறுபட்ட ஒரு துறை. இது ஒரு தனிப்பட்ட ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அகக்கண்களால் இயற்கையை பார்க்கக்கூடிய அந்த திறனை யார் வளர்த்துக்கிறாங்களோ அவங்களால தான் இதை புரிஞ்சிக்க முடியும். அப்படி இல்லாதவங்களால நான் சொல்கிற விஷயங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. இதை தெரிஞ்சுக்கிறதோ புரிஞ்சுக்கிறதோ இருக்கட்டும், இதோட விளிம்பை கூட யாராலையுமே தொட முடியாது. இயற்கையில் பல விஷயங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் மதம் ஒருத்தங்களுக்கு உதவுது. ஆனால் முத்துக்களை எடுக்கிறதுக்கும் ஒருத்தர் கடலினுடைய ஆழத்தில் மூழ்க தான் வேணும். முத்துக்களை எடுக்கிறதுக்கு ஒருத்தங்க கடலினுடைய ஆழத்தில் மூழ்க தான் வேணும். அந்த உண்மையான சத்திய நிலை அப்படின்னு சொல்லப்படுறதுனுடைய அந்த நிலையில் எளிமை, தூய்மை, பரிசுத்த தன்மைன்னு நாம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு உயர்ந்த விஷயமா, அதுவே அந்த சத்திய நிலையை மறைக்கக்கூடிய ஒரு திரைகளாக ஆயிடுது. அப்போது எந்த உணர்வுகளுமே அற்ற ஒரு நிலையாக இருக்கிறது தான் உண்மையான அந்த சத்திய நிலைங்கிறது. இந்த புத்தகம் அனுபவம் அற்றவர்களுக்கு அல்ல, ஆன்மீகத்தில் நன்கு முன்னேறியவர்களுக்காக மட்டுமே எழுதப்பட்ட புத்தகம் இது அப்படிங்கிறத சொல்லிட்டு, இரவு நேரத்தில் நம்மளுடைய உடல்லிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த வெளி வெப்பம், அதுவும் மற்ற பாதிப்புகளும் சூரியனுடைய வெப்பத்தால் மறுபடியும் நமக்குள்ளே புகுந்து காலத்தினுடைய முழு பலனையும் நம்மளால் அனுபவிக்க முடியாமல் போயிடும். அப்படிங்கிறதுனால தான் சூரிய உதயத்திற்கு முன்னாடி தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்துகிறோம். தியானத்தினுடைய முழு பலனையும் நாம் அடையும் போது மட்டும்தான் நம்மளால் சூட்சுமமாக அந்த இறுதி நிலையோட நம்மளால் கனெக்ட் ஆக முடியும். அப்படி கனெக்ட் ஆகி அந்த பயிற்சியை நாம் தொடர்ந்து செய்யும்போது தான் நம்மளுடைய அந்த இறுதி லட்சியத்தையும் நம்மளால் அடைய முடியும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.